பதிவில் நிலைமம் பற்றி பார்ப்போம். இந்த கேள்விக்கான விடையை நாம் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்பது மூலம் நாம் விடை கண்டுபிடிக்க முடியும். இந்த பேருந்தானது நிற்கிறது. ஓட்டுநர் இந்த பேருந்தை இயக்க ஆரம்பிக்கிறார். இப்பொழுது பேருந்தில் உள்ள மக்கள் அனைவரும் உட்கார்ந்தபடியே பின்னோக்கி தள்ளப்படுவதை பார்க்கலாம். இது ஏன் நிகழ்கிறது? இதுதான் நிலைமம். சரி, இப்பொழுது ஓட்டுநர் பேருந்தை நிறுத்துகிறார். பேருந்தில் உள்ள மக்கள் இருக்கையில் இருந்தபடியே முன்னோக்கி தள்ளப்படுவதை பார்க்கலாம். இது ஏன் நிகழ்கிறது? இதுவும் ஒரு நிலைமம். ஓட்டுநர் இயங்கு கொண்டு இருக்கிற பேருந்தை ஒரு திசையிலிருந்து மற்றொரு திசைக்கு திருப்புகிறார். இப்பொழுது பேருந்தில் அமர்ந்திருக்கும் மக்கள் ஒரு பக்கமாக சாய்வர். இது ஏன் நிகழ்கிறது? இதுவும் ஒரு நிலைமமே. மேற்கண்ட எடுத்துக்காட்டுகளிலிருந்து நாம் என்ன உணர்கிறோம்? பஸ் இயங்க முற்படும் பொழுது ஓய்வு நிலையில் உள்ள மக்கள் இயக்க நிலையை எதிர்க்கும் பண்பு உள்ளதால் இதனை நிலைமம் என்கிறோம். ஆக ஓய்வு நிலையில் உள்ள பொருள் இயக்க நிலையை எதிர்க்கும், இயக்க நிலையில் உள்ள பொருள் ஓய்வு நிலையை எதிர்க்கும், ஒரு திசையில் உள்ள பொருள் மற்றொரு திசையை எதிர்க்கும். இதுவே நிலைமம் ஆகும். சரி, இப்பொழுது நிலைமம் என்றால் என்ன என்ற கேள்விக்கான விடையை சொல்லுவோம். ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் என்றழைக்கப்படுகிறது. நிலைமத்தின் வகைகள்: 1. ஓய்வில் நிலைமம், 2. இயக்கத்தில் நிலைமம், 3. திசையில் நிலைமம். ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம். ஓய்வில் நிலைமம் என்றால் என்ன? நிலையான உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் எனப்படும். இதற்கான எடுத்துக்காட்டு, பேருந்து இயக்கப்படும் பொழுது அமர்ந்திருக்கும் மக்கள் அமர்ந்த நிலையிலேயே பின்னுக்கு தள்ளப்படுவதாகும். இயக்கத்தில் நிலைமம் என்றால் என்ன? இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம் எனப்படும். இதற்கான எடுத்துக்காட்டு, பேருந்து நிற்கும் பொழுது அமர்ந்திருக்கும் மக்கள் அமர்ந்த நிலையிலே பின்னுக்கு தள்ளப்படுவதாகும். திசையில் நிலைமம் என்றால் என்ன? இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் எனப்படும். இதற்கான எடுத்துக்காட்டு, பேருந்து ஒரு திசையிலிருந்து மற்றொரு திசைக்கு திரும்பும் பொழுது மக்கள் அமர்ந்த நிலையிலேயே ஒரு பக்கமாக சாய்வதாகும். இந்த பதிவில் நாம் நிலைமம், நிலைமத்தின் வகைகள்
மற்றும் அதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். அடுத்த